Hi guys, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Gmail ஐடி எப்படி இன்ஸ்டன்ட்டா கிரியேட் பண்றதுன்றத தான் பார்க்க போறோம். நீங்க Google Chrome ஓபன் பண்ணதும் Gmail கிரியேட் இல்ல கிரியேட் Gmail எப்படி டைப் பண்ணாலும் ஃபர்ஸ்டா வரக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா கிரியேட் அண்ட் அக்கவுண்ட்னு ஒரு ரெட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா கிரியேட் பண்ற பேஜுக்கே நமக்கு போயிடும். இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேமை ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம Gmail கிரியேட் பண்ண போறோம். அண்ட் இந்த ஒரு ப்ராசஸை பார்த்தீங்கன்னா நம்ம பிசிலையும் பண்ணலாம் இல்லை மொபைல்லையும் நம்ம பண்ணலாம். ஒரே மெத்தட் தான் நம்ம கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். இங்கே ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேமை கொடுத்து நம்ம Gmail ஓப்பன் பண்ணியாச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் நேம் இஸ் டேக்கன் அப்படின்னு நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய யூனிக் ஐடி, அதாவது உங்களோட பர்த் டேட் இல்லை உங்களுக்கு முக்கியமான இருக்க நம்பர்ஸை நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி வந்து உங்களுக்கு எப்போவுமே ஞாபகத்திலே இருக்கும். அண்ட் பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எல்லா கேரக்டர்ஸையும் நீங்கள் என்டர் பண்ணுங்க. அப்பர் கேஸ், லோவர் கேஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே என்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப செக்யூராக இருக்கும் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் இந்த ப்ராசஸ் எல்லாமே நமக்கு முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சதும் நெக்ஸ்ட்ன்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கவரி ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் அட்ரஸை நம்ம கொடுக்க போகிறோம். இதை கொடுக்கலனாலும் நம்ம மெயில் அட்ரஸை கிரியேட் பண்ண முடியும். பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் நம்பர் கொடுக்கறது ரொம்ப நல்லது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நம்மளோட மெயில் அட்ரஸோட பாஸ்வேர்ட் நமக்கு மறந்து போச்சுன்னா நம்மளோட மொபைல் நம்பரை வச்சு நம்ம ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அண்ட் ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபியை நம்ம என்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாஸ்வேர்டே பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பர் இல்லை ரெக்கவரி மெயில் அட்ரஸ் கொடுக்கலனாலும் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக நீங்கள் கொடுத்தா கூட உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேக்கான ஒரு பர்த் டேட்டை நீங்கள் கொடுக்காதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் நம்பரை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இமெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரெக்கவரி மெயில் அட்ரஸ்க்கு ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ வெரிஃபைன்னு சொல்லிட்டு நமக்கு வந்திருக்கும். அந்த வெரிஃபை பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ என்டர் பண்ண அந்த மெயில் அட்ரஸ்க்கு ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மெயில்ல இருக்க ஓடிபியை நம்ம என்டர் பண்ணி செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த மெயில் அட்ரஸ் பாத்தீங்கன்னா ரெக்கவரி மெயில் அட்ரஸ்ல நமக்கு ஆட் ஆகும். இந்த ரெக்கவரி ப்ராசஸ் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க அந்த மெயில் அட்ரஸை என்டர் பண்ணாதீங்க. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்டா ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இங்க ஒரு சில அக்ரிமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே அக்ரின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டைரக்டா உங்களோட பேஜுக்கே போயிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம மெயில் அட்ரஸை ப்ராசஸ் பண்ணிக்க முடியும். இந்த மெயில் அட்ரஸை வச்சு நம்ம கேமிங்கும் விளையாடிக்க முடியும். இல்ல வேற ஏதாவது எஜுகேஷனல் பர்பஸ்க்கும் பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான மெயில் அட்ரஸை நம்ம ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம்.